நான் உங்கள் அக்ஷிதா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யார் நேச்சுரல் மேக்னெட் கண்டுபிடிச்சான்னு பார்க்க போகிறோம். த ஏஷியன் கிரீக்ஸ் அப்படின்னா பழைய காலத்தில் கிரீக்ஸில் இருந்திருக்காங்களே, அவங்க தான் வந்து நேச்சுரல் மேக்னெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஷெப்பர்ட் அப்படின்னா வந்து வேலைக்காரங்க ஒருத்தவங்க, அவங்க பேர் என்னென்னா வந்து மேக்னெட்ஸ். அவங்க மேக்னேஷியாவில் இருந்திருக்காங்க. அவங்க வந்து அந்த ஆடெல்லாம் மேய்ப்பாங்கல்ல, அவங்க கையில் ஒரு குச்சி இருக்கும் பார்த்தீங்களா, பெரிய குச்சி. அந்த கார்னரில் மட்டும் அயனோட கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பை வந்து அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு அது தூக்குனா வெயிட்டாக இருக்குங்கிறங்காட்டி அப்படியே இப்படி பிடிச்சி நடந்துட்டு போயிருக்காரு. ஸோ திரும்பி பார்க்கல ரொம்ப ஏதோ வெயிட்டாக இருந்திருக்கு. அந்த வெயிட்டாக இருந்திருக்கிறத பார்த்து என்ன இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துருக்காங்க. அதில் வந்து ஒரு கல் வந்து ஒட்டிகிட்ருக்கு. அது வந்து எடுத்து பிளாஸ்டிக் பொருள், ட்ரீ, அதுக்கப்புறம் அயன் திங்ஸ்லலாம் ஒட்டி பார்த்துருக்காங்க. பிளாஸ்டிக்கில் ஒட்டலை, அயனில் மட்டும்தான் ஒட்டியிருக்கு. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அயனில் மட்டும்தான் இந்த கல் ஒட்டும். ஸோ அப்புறம் இந்த அயனில் மட்டும்தான் ஒட்டும், பிளாஸ்டிக்கு, ட்ரீஸு, வுட்ஸு அதெல்லாம் ஒட்டாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து மேக்னஸ் தானே அவங்க பேர். ஸோ அவங்க மேக்னீஷியாவில் இருந்தங்காட்டி மேக்னெட் அப்படின்னு பேர் வச்சுட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நேச்சுரல் மேக்னெட். ஓகேவா? அந்த ஸ்டோன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்னடைட் அப்படிங்கிற ஒரு ஸ்டோன் தான் நேச்சுரல் மேக்னெட்டாக இருந்திருக்கு. ஸோ ஹியூமன் மேட் மேக்னெட்னால் வந்து நம்ம கிட்ட நார்மலாக இருக்கிறது அது ஹியூமன் மேட் மேக்னெட். அந்த ஸ்டோன் மேக்னடைட் தான் நேச்சுரல் மேக்னெட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை காய்ஸ், இஷ்கியூ.